இந்த ப்ராப்ளம் பாருங்க. A student gets 31% in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination. ஒரு மாணவர் 35% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 31% மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா 12 மார்க்ல தோத்து போயிருக்காரு. அப்போ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஸ் பெர்சன்டேஜ் 35. அப்போ பாத்தீங்கன்னா 35 minus 31 4%. இந்த 4% தான் 12 மார்க். அதாவது இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்? 4%. 12 மார்க்ல கரெக்டா தோத்துருக்காரு. மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 300. அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு? 300. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள்.